வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஐடிசியோட பேர் செல்லிங் சேல்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஐடிசி ஸ்டாக் வந்து 300 ரூபாய்க்கு போயிடும், 250 ரூபாய்க்கு போயிடும். இந்த செல்லிங் நடந்துச்சு அப்படின்னா ஐடிசி வந்து பெரிய லெவலில் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. அதனால ஐடிசி ஸ்டாக் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டோட சேல்ஸ் வந்து ஓவர் ஆயிருக்கு. அவங்க நியர்லி அதாவது 17,400 கோடிக்கு பக்கமாக விற்றுருக்காங்க. அவங்களோட ஹோல்டிங்ஸ்ல இருந்து 3.5% பக்கமாக வந்து விற்றுருக்காங்க. இன்னும் 1% பக்கமாக அவங்க சேல்ஸ் பண்ணா கூட இதுல வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து வரப்போறது இல்லை. ஸோ இப்போ வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் கிடைச்சிருச்சு. ஏன்னா அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபா 25 பைசான்ற ரேட்ல வாங்கியிருக்காங்க. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நீ 400 ரூபாய்க்கு கீழே போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்படி போச்சு அப்படின்னா நம்மலாம் வந்து டெஃபினட்டா வந்து அதை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 17,400 கோடிக்கு வித்திருக்காங்க. அது வித்தது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 இன்ஸ்டிடியூஷனுக்கு பக்கமா அவங்க எல்லாமே பை பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாரின் குளோபலும் சரி, இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி, இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா எல்லாருமே பை பண்ணியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 400 ரூபா 25 பைசான்ற ரேட்ல பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஐடிசிக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான நியூஸ் தான் சொல்லணும். எதனாலனா ஐடிசி ஸ்டாக் மேல இருந்த டவுட் வந்து எல்லாத்துக்குமே கிளியர் ஆயிடுச்சு. இந்த நியூஸஸ்ல இருந்து ஐடிசி ஸ்டாக் வந்து ஒரு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ங்கிறது நமக்கு கிளியராகவே புரிஞ்சிருச்சு. ஸோ ஐடிசி ஸ்டாக் வந்து ஃபியூச்சர்ல வந்து இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு உண்டான வேலிட் ரீசன்ஸும் வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து நிறைய வந்து ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலா ஸ்பிளிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் இவங்க இன்க்ளூடிங் சிகரெட்டோட பார்த்தீங்க அப்படின்னா 72% பக்கமா இருக்கு. பேப்பர் கோடிங் அண்ட் பேப்பர் பேக்கேஜிங்ல ஒரு 8% இருக்காங்க. ஹோட்டல் பிசினஸ் வந்து ஒரு 3.5% இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து ஹோட்டல் பிசினஸ் வந்து தனியா ஸ்பிளிட் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஐடி பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4% இருக்கு. அக்ரி பிசினஸ்ல வந்து ஒரு 10% பக்கமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிசினஸ் வந்து வெறும் 400 ரூபாய்ன்ற ரேட்ல வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். கூடிய சீக்கிரம் வந்து ஐடிசி ஹோட்டலை வந்து டிமெர்ஜ் பண்ண போறாங்க. அதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு பெரிய அடிஷனல் பெனிஃபிட்டா தான் அமையும். ஸோ பேட்டோட செல்லிங் ப்ரெஷர் முடிஞ்சதுனால ஐடிசி வந்து இன்னும் பெரிய லெவல்ல வந்து க்ரோ ஆகிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது இமீடியட்டா க்ரோ ஆகலினாலும் ஒவ்வொரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வர்றப்ப கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து மேல போகும். நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான கம்பெனிங்கிறதுனால இதுக்கு வந்து 400 ரூபாய்க்கு கீழே போறதுக்கு நீ வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க கூடிய சீக்கிரம் வந்து டிமெர்ஜ் பண்ண போறாங்க. ஐடிசி ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹைல இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிமெர்ஜர் நியூஸ் வந்தோடனே தான் வந்து ஐடிசி ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபால் ஆச்சு. அதுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டலை வந்து அதாவது டிமெர்ஜ் வந்து 40-60 ரேஷியோல பண்ணாங்க. அதாவது 1:1 ரேஷியோன்றல ஷேர்ஸ் அலாட் பண்ணாம 40% வந்து ஐடிசியை ஹோல்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற 60% வந்து ஷேர் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுக்கற மாதிரி சொன்னாங்க. இந்த நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ணாதனால 500 ரூபாய்ன்ற ரேட்ல இருந்து கண்டினியூஸா குறைஞ்சு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பேட்டோட செல்லிங் பிரஷர் இருக்கு. அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப டவுன் ஆகும் அப்படின்னு மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ணதுனால ஓரளவுக்கு ரேட் வந்து குறைஞ்சு ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இல்லாத கம்பெனி தான். எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் 43% இருக்காங்க. டிஐஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 42% இருக்காங்க. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 15% இருக்காங்க. அதர்ஸ் வந்து 0.1% இருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ மெயின் ஷேர் ஹோல்டரா இருக்கிறதுனால அவங்க எடுக்கிற டெசிஷனை பொறுத்து இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரேட்ல அட்ஜஸ்ட் ஆகும். என்னதான் எஃப்ஐஐ இதை செல் பண்ணாலும் அதை வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டையும் வந்து ஒரு 7 to 8% பக்கமா ஹோல்டிங்ஸ் இருக்கு. அவங்களும் வந்து இப்ப இதை செல் பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி நியூஸஸ் கொடுத்ததுனால ஐடிசி வந்து ஸ்ட்ராங்கா ஹோல்ட் ஆக போகுது. இவங்களுக்கு வந்து இது இல்லாம என்னென்ன காம்படிஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிசி வந்து டொபாக்கோ பிசினஸ் மட்டும் இல்லாம அதர் பிசினஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுல எல்லாம் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கு. அதுல ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நியூ ப்ராடக்ட் எல்லாமே அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. நம்பர் ஆஃப் பிசினஸ் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ வந்து இதுல மேஜர் ஷேர் ஹோல்டரா இருந்ததுனால அவங்களோட செல்லிங் பிரஷரும் இப்போ ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு டொபாக்கோ பிசினஸ்ல வந்து நல்ல ரெவென்யூ கிடைக்கிறதுனால இவங்க வந்து இது எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்க.
ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற பிசினஸ்ல வந்து டாப் 3க்குள்ள இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து மெயினான அட்வான்டேஜஸ் இருக்கு. ஐடிசி வந்து கேஷ் ஃப்ரீ கம்பெனியா இருக்கிறதுனால இவங்க நினைக்கிற காரியத்தை எல்லாமே வந்து ஈஸியா செய்ய முடியுது. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் ஃபேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ், அதாவது அதானி, வில்மர், பிரிட்டானியா, பார்லே ப்ராடக்ட், இது இவங்க எல்லாமே இருந்தாங்க. அவங்கள எல்லாம் பீட் பண்ணி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. லாஸ்ட் இயர்ல வந்து 4th பிளேஸ்ல இருந்தது, இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆகிருக்காங்க. இவங்க வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனியா இருக்கிற பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோவையும் வந்து பீட் பண்ணி லீடிங்கா இருக்காங்க. ஸோ ஐடிசியோட சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல growth இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2017-18 பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட சேல்ஸ் வந்து 6000 கோடிக்கு பக்கமா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 76 இருந்துச்சு. இப்போ 22-23 பாத்தீங்க அப்படின்னா 15000 கோடிக்கு மேல சேல்ஸ் growth காத்திக்கிறாங்க. பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 82% இருக்கு. ஸோ கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா இவங்க எஃப்எம்சிஜில வந்து நல்ல ஒரு லீடிங் பிளேயரா இருக்காங்க. இது வந்து எஃப்எம்சிஜி செக்டர்ல இவங்க டாப் பிளேயர்ல வர்றதுக்கு மெயினான ரீசனா இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸும் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இல்லாம இவங்க அதர் பிசினஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடிலையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி இன்ஃபோடெக் அப்படின்னு சவுதியில வந்து ஒரு நியூ பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவுக்குள்ள மட்டும் இவங்க பிசினஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து குளோபல் வைஸ் வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஐடி பிசினஸும் நல்ல ரெவென்யூ கொடுக்கறதுனால ஐடிசி வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டா தான் பார்க்கணும். ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டர்லயும், அதாவது அவங்க வச்சிருக்கிற எல்லா பிசினஸ் செக்டர்லயும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. கிளவுட் கிச்சன் பிசினஸ்லயும் வந்து இவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஃபுட் டெலிவரி ஆப் இந்த மூலமா வந்து பெங்களூர்ல மட்டும்தான் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதர் மெட்ரோ சிட்டிஸா இருக்க மும்பை, டெல்லி, கொல்கட்டா இங்க எல்லாமே இந்த சர்வீசஸ் ஆரம்பிக்க போறாங்க. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து ஃபுட் ஸ்பேஸ்லயும் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பாக்குறோம். இவங்களுக்கு அதர் பிசினஸ்க்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கன்சியூமர் குட்ஸ் இருக்கு, அப்பரல்ஸ் இருக்கு, எஜுகேஷன்ஸ் இருக்கு, பேக்கேஜிங் இருக்கு, அக்ரி பிசினஸ் இருக்கு, பேப்பர் போர்டிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பேப்பர்ஸ் இருக்கு, ஹோட்டல் பார்த்துட்டோம், ஐடி பார்த்துட்டோம். சிகரெட் பிசினஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிசினஸா இருக்கு. இது எல்லா பிசினஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்றதே மெயினானது சிகரெட் பிசினஸ் தான். ஸோ இப்ப பார்த்த பிசினஸ் எல்லாமே இவங்க இண்டிவிஜுவலா குரோ ஆகிறாங்க. அது எல்லா வகையிலும் ஐடிசி ஸ்டாக்கை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம ஐடிசி ஸ்டாக் வந்து எதனால லாங் டேர்முக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறோம், ஸோ அதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஐடிசி ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இமீடியட்டாக எந்த ஒரு ரிட்டர்னையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஐடிசி வந்து இப்போ ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு, அது உண்மைதான். நீங்க வந்து இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. இமீடியட்டா இதை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. லாங் டேர்ம்ல இதெல்லாம் ஒரு 5 to 10 years நீங்க ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வாங்கலாம். 400 ரூபாய்க்கு கீழே போச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கங்க. எந்த வகையிலையும் அதை வாங்குறதுக்கு தயங்காதீங்க. முடிஞ்சு அப்படின்னா எஸ்ஐபி மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு ஹியூஜான அமௌண்ட் இருக்கு அப்படின்னா லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. 1 year 6 monthsல வந்து இமீடியட் ரிட்டர்ன் கொடுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. 5 to 10 years வெயிட் பண்ற அப்படின்னா இந்த ஸ்டாக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.